அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தனிமையில் இருந்ததை வீடியோ எடுத்து டீன் மற்றும் பேராசிரியரிடம் காண்பித்து விடுவதாக மிரட்டல் விடுத்ததாகவும், அலைபேசியில் இருந்த மாணவியின் தந்தை எண்ணுக்கு அந்த வீடியோவை அனுப்பிவிடுவேன் என்றும் மிரட்டியதாக முதல் தகவல் அறிக்கை வெளியாகியுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தனிமையில் இருந்ததை வீடியோ எடுத்து டீன் மற்றும் அவரது அப்பா செல்போன் எண்ணை எடுத்துக்கொண்டு அவருக்கு வீடியோ அனுப்பிவிடுவதாக மிரட்டல் விடுத்ததாக முதல் தகவல் அறிக்கை வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த தகவல் அறிக்கை குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு குறித்து முதல் தகவல் அறிக்கை வெளியாகி இருக்கிறது. கோட்டூர்புரம் போலீசார் இது தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமை அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் அந்த முதல் தகவல் அறிக்கையில் மாணவி அளித்த புகாரை அப்படியே அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தனியாக இருந்ததை வீடியோ எடுத்து மிரட்டியதாகவும், டீன் மற்றும் பேராசிரியரிடம் காண்பித்து டிசியை தர வைப்பேன் என அந்த ஞானசேகரன் மிரட்டி இருக்கிறார். அதே போல செல்போனில் அந்த மாணவியுடைய தந்தையுடைய செல்போனை வாங்கி கொண்டு வீடியோ அனுப்புவேன் என மிரட்டியதாகவும் அந்த புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு விடுவேன் எனவும், வலுக்கட்டாயமாக என்னை பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளாக்கினார் என்றும் அந்த மாணவி அளித்த புகாரை முதல் தகவல் அறிக்கையில் போலீசார் அப்படியே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த முதல் தகவல் அறிக்கையில் ஞானசேகரனுடைய அடையாளங்கள் மட்டும் அதில் பதிவாகி இருக்கிறது. அதாவது 30 வயது மதிக்கத்தக்க நபர் தன்னை இதுபோல் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையாக வைத்துதான் விசாரணை நடத்தி ஞானசேகரனை போலீசார் கைது செய்தார்கள். ஞானசேகரன் இடது கை மற்றும் இடது காலில் மாவுக்கட்டு போடப்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற காவலுக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.